ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏகே எஜுகேஷன் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இன்றைக்கான டாபிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் 2 பீஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு எல்பிபியை சால்வ் பண்ணுறது அப்படி தான் பார்த்தோம். ஸோ அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. ஸோ லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம பேஸ் 1 வரைக்குமே வந்து என்ன பண்ணியிருந்தோம், கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதாவது மேக்ஸிமம் இசட் ஸ்டார் வந்து நமக்கு 0வா கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம பேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பேஸ் 2 எப்படி பண்ணுறதுன்றது இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பேஸ் 2 அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஸோ பேஸ் 2ல பாருங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் இல்லாம, அதாவது நம்ம என்ன பண்ணோம், பேஸ் 1ல நம்ம ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸை வச்சு என்ன பண்ணோம், -a1 -a2 அப்படின்னு சொல்லி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எடுத்தோமா. ஸோ அது இல்லாம நார்மலா எப்பவும் போல சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல என்ன பண்ணுவோம், ஸ்லாக் வேரியபிள் சர்ப்ளஸ் வேரியபிள் மட்டும் வச்சு எடுப்போம் இல்லையா. ஸோ அதுதான் இப்போ நம்ம இங்க பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கிவன் கொஸ்டின்ல. ஸோ இந்த இடத்துல நமக்கு கிவன் கொஸ்டின்ல இருக்கிற அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் அது போக இந்த 3 கன்ஸ்ட்ரெயினுக்கு ஸ்லாக் வேரியபிள் சர்ப்ளஸ் வேரியபிள் மட்டும் அண்ட் வித்தவுட் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், மேக் பண்ண போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான் நமக்கு கிவன் கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ 3 கன்ஸ்ட்ரெயினுக்குமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் வேரியபிள் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சேம் இதே தான் நம்ம பண்ண போறோம். இந்த இடத்துல சிஜியோட வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க, கோஎஃபிஷியன்ட் 1 அண்ட் இங்க 2 இங்க 3. ஸோ நமக்கு இங்க S1 S2 S3 இல்ல. ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே 0 0 0. ஓகேவா? ஓகே. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம சிஜேல நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க டேபிள்குள்ள என்ட்ரி பண்ற வேல்யூஸ் எல்லாமே நம்ம பேஸ் 1ல கடைசியா ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த டேபிள்ல இருக்கிற வேல்யூஸ் எடுத்து தான் நம்ம இங்க என்டர் பண்ணணும். இங்க பாருங்க நமக்கு இங்க என்னென்ன கிடைச்சது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து என்டர் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதுல நமக்கு என்ன மட்டும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் காலம் மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம இதுல வந்து என்ன பண்ணோம், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் மட்டும் தான் எடுத்தோம். ஸோ x1 s2 இதோட வேல்யூஸ் எல்லாமே கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே நமக்கு 0 இருந்தது இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா x3யோட கோஎஃபிஷியன்ட் 3ன்னு கிடைக்கும் அண்ட் s2வோட கோஎஃபிஷியன்ட் 0, x1ஓட கோஎஃபிஷியன்ட் 1. ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க நமக்கு ZJ மைனஸ் CJ வேல்யூல நம்ம மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ செலக்ட் பண்ணுவோம். மோஸ்ட் நெகட்டிவ் இங்க பார்த்தீங்கன்னா -4 தான் இருக்கு. ஸோ இந்த காலத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலத்தை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இந்த சொல்யூஷன் காலத்தை இந்த காலத்தால டிவைட் பண்ணணும். ஸோ இங்க 1 இருக்கு. ஸோ 1/-1/2. ஓகேவா? ஸோ அங்க என்ன கிடைச்சிரும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு நெகட்டிவ் கிடைச்சிரும். ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இங்க தேர்ட்லயே பார்த்தீங்கன்னா நமக்கு -1/2 இருக்கும். ஸோ 3/-1/2ன்னு கிடைக்கும். இங்கேயும் ஒரு நெகட்டிவ் வந்துரும். ஸோ இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன் நம்ம கன்சிடர் பண்ணாம இருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ அப்ப இங்க இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 இருக்கிற இந்த ரோ மட்டும்தான். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இது வந்து இன்டர்செக்ட் ஆகுற இடம் எது, இந்த 5/2. ஓகேவா? ஸோ அப்ப 5/2 தான் நம்மளோட பிவோட் எலிமெண்ட். ஓகே. ஸோ இந்த பிவோட் எலிமெண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பிவோட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த 5/2 வச்சு இது எல்லாத்தையுமே இந்த செலக்ட் பண்ண இந்த ரோ ஃபுல்லாத்தையுமே நம்ம டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நியூ பிவோட் ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடைக்கும். 0 1 0 3/5 2/5 -1/5 6/5. ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சேம் இதே ஆன்சர் கிடைக்கும். அப்ப என்ன ஆகும், ஸோ இந்த பிவோட் எலிமெண்ட் சூஸ் பண்ண இந்த ரோ வந்து என்ன ஆயிடும், லீவ் ஆயிடும். அதுக்கு பதிலா இந்த காலம், இந்த கரஸ்பாண்டிங் காலம், இந்த x2ன்ற காலம் நெக்ஸ்ட் டேபிள்ல என்டர் ஆகும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் என்னென்ன இருக்கு, x3 அண்ட் x1 இருக்கா. ஸோ அதோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் மாதிரி. ஸோ x3யோட ஓல்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டோம். எழுதினதுக்கு அப்புறமா அந்த அந்த x3 ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு, இங்க காலத்துல 1/2 இருக்கா. ஸோ அப்ப அந்த 1/2 வச்சு நியூ பிவோட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ சேம் இதே மாதிரி தான் நியூ x1 ஈக்குவேஷனுமே நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே. ஓகே. நியூ x1 ஈக்குவேஷன் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். 1 0 0 -1/5 1/5 -3/5 18/5 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இப்போ இந்த கிடைச்ச இந்த 3 ஈக்குவேஷனையுமே நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அடுத்த டேபிள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எது லீவ் ஆச்சு லாஸ்ட் இதுல, நமக்கு S2 அப்படின்ற இந்த ரோ லீவ் ஆச்சு, இந்த எலிமெண்ட் லீவ் ஆச்சு. அதுக்கு பதிலா x2 அப்படின்றது என்டர் ஆச்சு. ஸோ அதை வந்து இங்க எழுதிக்கலாம். ஸோ x3 இருக்கு. ஸோ x2 வந்து இங்க என்ன ஆயிருக்கு, என்டர் ஆயிருக்கு. ஓகேவா? அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ZJ மைனஸ் CJயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஃபைண்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது,
ஸோ நமக்கு இந்த இடத்துல எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக கிடச்சிருச்சு. ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் என்ன பண்ணுவோம், இங்கே நெகட்டிவ் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்ளத்தை கொண்டு போவோம். இந்த இடத்துல நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், இந்த ப்ராப்ளத்தை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு மேக்ஸிமைஸ் இசட்டோட வேல்யூ என்ன கிடைக்குது, ஸோ மேக்ஸிமைஸ் இசட்டோட வேல்யூ இந்த சொல்யூஷன் காலத்தில் 54/5 கிடைக்குது. அட் x1ஓட வேல்யூ என்னவா இருக்கு, x1ஓட வேல்யூ 18/5 இருக்கு. அதே மாதிரி x2ஓட வேல்யூ என்ன இருக்கு, 6/5 இருக்கு. x3ஓட வேல்யூ வந்து 8/5 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கிவன் கொஷினுக்கு பேஸ் 2ல ஆப்டிமம் சொல்யூஷனை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.